ஜாதகத்தையே மாற்றி எழுதக்கூடிய தன்மை வந்து பூண்டி மகானுக்கு இருக்குது. அந்த ட்ரெயினில் வந்துன்னு இருக்க சொல்லி அந்த அம்மா உயிர் பிரியணும். ஆனால் சாமிக்கிட்ட வந்த பிறகு அந்த அம்மா உயிர் பிரியலை. இங்கே வந்தோடனே அந்த அம்மா நார்மலாக பேசின்னு இருக்காங்க. உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜாதகம் சரியில்லை, கல்யாணம் பண்ண முடியல, இந்த மாதிரி கண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து சாமிக்கிட்ட நீங்கள் வந்தாவே போதும், உங்களுக்கு எல்லாமே சரியாகும். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃபேமிலி அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இல்லை கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் சாமிக்கிட்ட நீங்கள் வந்து போனால் போதும். அவரோட விபதியை வந்து நீங்கள் உடம்புல எந்தெந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல தடவுனா சரியாயிடும். ஐயா வந்து ஜீவசமாதி பூண்டி மகான், அவரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் பூண்டி வில்லேஜ். இப்போ ஐயா வந்து எப்படி இருந்தார், என்னென்ன பண்ணார், அவர் நிகழ்ச்சி அற்புதங்கள், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 19 வருஷம் உட்காந்தா இருப்பாருங்க. அப்போ உட்காந்துன்னு சொல்ல ஒரு சில பேர் வந்து சாமிக்கிட்ட கஷ்டம்னு வருவாங்க. அவங்கக்கிட்ட வந்தால் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்து கிணத்துல தண்ணியில் சாமி, நான் கிணறு வெட்டினேன், ஆனால் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் சாமி, என்ன சாமி பண்ணுறது அப்படின்வாங்க. தண்ணி சாமி அதுக்கப்புறம் உத்தரவு விட்டார்னா தண்ணி அந்த இடத்துல தானாகவே அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கிணறு வந்து தலைமுறையாக பயிர் செய்யலாம். ஒரு அம்மா அதே மாதிரி ஒரு கதை, ஒரு அம்மா வந்து ஹைதராபாத்துலேருந்து வருவாங்க. 1972 அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத்துலேருந்து வர இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் மட்டும் சாமியை வந்து பார்த்துட்டு போவார். சாமியை பார்த்துட்டு போக சொல்ல அவங்க வீட்டுக்கார அம்மா கேட்குறாங்க, நானும் போனோம், எனக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுங்கன்றாங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்க. மதியம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைத்து அவங்க வீட்டுக்காருக்கு செஞ்சது இருக்குது. அவர் வரல, லேட் ஆகிடுச்சு. சரி நம்ம கிளம்ப போகிறோமே, எடுத்து போய் சாப்பாடை கீழே ஏதாவது ஜீவராசிக்கு வைக்கலான்னு போகிறாங்க. அப்போ பார்த்தா இவர் நடந்துட்டு வர்றார். யார்? பூண்டி மகான். அதே மாதிரி தான் 10 சட்டை 10 வேட்டி அழுக்கு மூட்டை வச்சுன்னு நடந்துட்டு வராரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் கீழே கொட்டாமல் அவரை கூட்டின்னு வந்து சாப்பாடு போடுறாங்க. எங்கே? ஹைதராபாத்தில். சாப்பிட்டுட்டு இவங்க ட்ரெயின் ஏறி இங்கே இந்த டைமுக்கு வராங்க. இந்த டைமுக்கு வர சொல்ல க்யூவில் நீ எப்பயுமே சாமிக்கிட்ட வந்து சாமி இருக்க சொல்ல லைவில் ஒரு 30 மீட்ரு 40 மீட்ரு எப்பயுமே க்யூ நிற்கும். அந்த மாதிரி 30 மீட்ரு 20 மீட்ரு 10 மீட்டருக்கு வந்தவொடனே கிட்ட வந்தவொடனே சாமியை பார்க்குறாங்க. என்னப்பா நேற்று என் கூட எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்க சாமி, தெலுங்குலேயே கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் நேற்று பாகுண்டாவு எப்படி வஸ்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாமி சொல்கிறாரு, நான் வந்து நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், ஆனால் உனக்கு ஜாதகக்கார் வந்து உனக்கு வந்து ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானம்மா? ஆமாம் சாமி, இதெல்லாம் எப்படி சாமி கரெக்டாக சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கார் வந்து என்னுடைய தீவிர பக்தர், அதனால் அவர் வேண்டதுனால உனக்கு சூழ்நிலை தெரிஞ்சு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறக்கல, நீ வாழ வேண்டிய வயசு இருக்குதும்மா, அதனால தான் உன்னை காப்பாற்றலான்னு வந்தேன். என்ன காப்பாற்றலான்னு வந்தேன்னா அந்த நேரப்படி அந்த காலப்படி அந்த ட்ரெயினில் வந்துன்னு இருக்க சொல்லி அந்த அம்மா உயிர் பிரியணும். ஆனால் சாமிக்கிட்ட வந்த பிறகு அந்த அம்மா உயிர் பிரியலை. இங்கே வந்தோடனே அந்த அம்மா நார்மலாக பேசின்னு இருக்காங்க. என்னென்னா ஜாதகத்தையே மாற்றி எழுதக்கூடிய தன்மை வந்து பூண்டி மகானுக்கு இருக்குது. அதே மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை, ஜாதகம் சரியில்லை, கல்யாணம் பண்ண முடியல, அதன் பிறகு இந்த மாதிரி கண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சாமிக்கிட்ட நேராக வரலாம். இங்கே வந்து நீங்கள் சாமியை பார்த்து சாமிக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 11 சுற்று சுற்றிட்டு சாமிக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் தவம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் வந்து சாமிக்கிட்ட நீங்கள் வந்தாவே போதும், உங்களுக்கு எல்லாமே சரியாகும். அதேமாரி பூண்டி மகான் கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் மனசு வச்சா மட்டும்தான் இங்கே எதுவுமே நடக்கும். அவர் உத்தரவு இருந்தால் தான் இந்த கோயிலுக்குள்ளவே கால் வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டி மகானுக்கு தொண்டு செஞ்சவங்க அனைத்து பேருக்கும் ஜீவசமாதி. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய தாத்தா சுப்பிரமணிய சுவாமி,
ஜீவசமாதி நான் ரெகுலராக பூஜை நடக்கணும், ரெகுலராக நெய்வேத்தியம் பண்ணணும், ரெகுலராக வந்து பணிவிட செய்யணும் ஆச்சுங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கும் ஜீவசமாதி வச்சுருக்கோம் வீட்டுக்கு பின்னாடி ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வில்வார்னில நட்சத்திர கோயில் தாண்டி மேல் வில்வார்னில பார்த்திங்கன்னா மௌனகுரு சித்தர். அவர் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வர சொல்ல அமனமாக நடந்து வருவார். எதுவும் சட்டைக்கிட்டெல்லாம் போட மாட்டார். அப்போல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் கோடு பார்த்திங்கன்னா கோமனம், ஒரு வேட்டி, ஒரு துண்டு, இதுதான் ட்ரெஸ்ஸிங் கோடு. இப்போ தான் ஃபேண்ட்டு ஷர்ட்டுன்னு வந்துடுச்சு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடில் வர சொல்ல ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சாமியார் அமனமாக நடந்து போகிறாருப்பா, ஒரு வேட்டி கொடுக்கலான்னு கொடுப்பாங்க. சாமி அங்கே கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட நடந்து வர மாட்டீங்க, பார்த்தா கிழிச்சு போட்டுருவார். அப்பயும் அமனமாக தான் நடந்து வருவார். அவரை பூண்டி மகான் என்னன்னு கூப்பிடுவார்னு பார்த்தீங்கன்னா, வாப்பா பருவத சித்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இல்லைவா வாப்பா மௌன சித்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். வந்து சாமிக்கிட்ட அவங்கள வந்து சாமிக்கு பணிவிட செய்வாங்க. சாமிக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாலாஜாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மிலிட்ரி மேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் அவருக்கு. வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யார் வேணால் போய் பார்க்கலாம். நான் சொல்கிற இடம் நீங்கள் யார் வேணால் போயிட்டு யார் வேணால் நீங்கள் போய் சாமியை பார்க்கலாம். அங்கே வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை ஹைவேல லெஃப்ட்டில் வாலாஜான்னு ஒரு ஊர் இருக்குது, சிட்டி. அந்த சிட்டிலேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டரில் 1.25 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பூண்டி மகான் ஆசிரமம்னு இருக்கும். அவரும் பூண்டி மகானுக்கு தொண்டு செஞ்சவர் தான். அவர் தான் வந்து மிலிட்ரிக்காரு. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி சாமிக்கே தொண்டு செய்கிறாரு. அவருக்கு அங்கே ஜீவசமாதி. இன்றைக்கும் அங்கே வந்து நித்திய கால பூஜை நடக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதுவில் நம்ம மங்களத்தில் பார்த்திங்கன்னா கருமாரிப்பட்டி சுவாமிகள் வந்து நகை நீட்டாக இருக்கும். ஜடம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மேலே இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேலே சுற்றி வச்சுட்டு இருப்பாங்க. அவரும் ஐயாவுக்கு தொண்டு செஞ்சவர். அவருக்கும் ஜீவசமாதி. ஷிரடியில் பார்த்திங்கன்னா சரத் பாபுஜி, அவர் சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சித்தூரில் இருந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட இந்த மாதிரி வந்து போகிறார். யார் மாதிரி ஒரு டியோட்டிஸ் மாதிரி வந்து போகிறார். சாமியை வந்து எப்போனா ஒரு வாட்டி சாமி கும்பிடுவார், அப்புறம் போவார். அந்த மாதிரி இருந்தார். அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் வாத்தியார். அவர் வந்து போயின்னு சொல்ல ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, சாமி இதை சரத் பாபுஜி இங்கே ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தங்குப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறார். யார் சொல்கிறாரு? பூண்டி மகான் சொல்கிறார். திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ திண்ணையில் உட்கார சொல்ல சாமிக்கிட்ட சொன்னவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே தங்குறார். எத்தனை நாள் தங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 17 நாள் தங்குறார். அதுங்காட்டி அவங்க பொண்ணு இருக்காங்க, அவங்க பாப்பா வந்து சின்ன பொண்ணு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பாவை பார்க்கணும், 17 நாளாக தவிச்சு என்னால் இருக்க முடியலன்னு. அப்போ லெட்ரு தான் வந்து ஃபோன் மாதிரி. அப்போ ஃபோன்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, லெட்ரு வருது. அவர் சாமிக்கிட்ட காமிக்கிறார். இந்த மாதிரி எங்கள் பொண்ணை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல சாமி, நான் இப்போயே கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டாரு. அப்போ சாமி திட்டுறாரு, அட மடையா, அவனை வந்து 48 நாள் இருக்க சொன்னேன், ஏன்டா 17 நாள்லேயே கிளம்பி போகிறேன்னு திட்டுறாரு. அப்படி இருந்தும் சாமி என்ன பண்ணுறாரு, விபூதி எடுத்து நெத்தியில் விட்டு நீ போ, உனக்கு எல்லாமே அங்கே நல்லது நடக்கும் அப்படின்றாரு. அங்கே போகிறாரு. எங்கே? சித்தூருக்கு போகிறாரு. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, சென்னைக்கு போகிறாரு. இது மாதிரி சித்தூர் சென்னைன்னு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன அதிசயம் வந்துச்சுன்னா, உடம்பு சரியில்லைன்னா யாருன்னா வந்தாங்கன்னா அவர் உடம்பு மேலே கை வச்சா குணமாகும். ஒரு சில பேருக்கு நீ சென்னைக்கு போ, ஹைதராபாத்துக்கு போ, யுஎஸ்க்கு போ, இல்லை வந்து நீ வந்து இந்த கிராமத்திலே இரு அப்படின்னு சொன்னால் அவங்கள வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எந்த ஊரில் வேணால் வேலை செய், ஆந்திரா மக்கள், அதான் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வரவங்கள, அதனால தான் பூண்டி சாமிக்கிட்ட ஆந்திரா மக்கள் எல்லாம் வராங்க. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, நீ எந்த வேலை வேணால் செய், வருஷத்தில் ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பூண்டி மகானை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து தவம் பண்ணிட்டு வா, அங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு வா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணுவாங்க. அவருடைய ஜீவசமாதி ஷிரடியில். அதே மாதிரி அவர் எப்படின்னா ஜீவசமாதி உடல் பிரிய போது அப்போ வந்து எனக்கு அவருக்கு வந்து ஹார்ட்டு பிரச்சனை. அந்த ஹார்ட்டு பிரச்சனையால் என்ன பண்ணுறாங்க, வெளிநாடு பயணம் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ண இருக்கக்குள்ள அவர் சாமி சொல்கிறார், நான் வந்து இங்கேருந்து கிளம்ப சொல்லும், எங்கள் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு இதுக்கு வெளியே கிளம்புறாங்க ஃபாரினுக்கு. எதுக்கு? அறுவை சிகிச்சைக்காக, இருதய அறுவை சிகிச்சைக்காக அவங்க வெளிநாடு போகிறாங்க. லண்டன் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு இங்கேருந்து கிளம்புறேன், நான் போக சொல்ல போயிடுவேன், வர சொல்ல நீங்கள் எல்லாம் என்ன பென்ஸு கார்லேயும் பைக்லேயும் 2 வீலர்லேயும் வந்து என்னை பார்ப்பீங்க அப்படின்ட்டாரு. என்னென்னு இவங்களுக்கு புரியல. சாமி, நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், உங்களால் நிறைய ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோட எல்லாருமே நல்லா தெளிவாக இருக்கும்,
நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சாமி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து எல்லோரும் நிற்கிறேன்றாங்க. இவர் சொன்ன அர்த்தம் புரியல. அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 6 மணி நேரம், ஒரு 10 மணி நேரம் எந்திரிச்சிக்க முடியாது. இப்போது இந்த நொடியை வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரில் தள்ளுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மயக்க மருந்துல அப்படியே மயக்கலாம் கிடையாது. அவங்களாம் சித்தர்கள்லாம் நார்மலாக இருப்பாங்க. உடனே எந்திரிச்சிடறாரு. என்னை சித்தர்கள் பூண்டி மகால்லாம் என்னை கூப்பிட்றாங்க, எனக்கு போகக்கூடிய டைம் வந்துடுச்சு, நான் போயிட்டு வரேன், எனக்கு ஷீரடியில் ஜீவசமாதி வைங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் அவர் அழைச்சின்னு வர சொல்ல பென்ஸு காரும் 2 வீலரும் பல கார்கள்லாம் நிற்கிது. ஸோ முன்னாடியே மகான்கள் வந்து முன்கூட்டி சொல்லிவிடுவாங்க இந்தந்த நிகழ்ச்சி இந்த இது நடக்க போகுதுன்னு. அவருக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சூரியலிங்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோட்டோ அந்த கேட்டில் போட்டிருப்பாங்க. அவருடைய ஃபோட்டோ வந்து 2 சைடும் போட்டிருப்பாங்க. ஒரு 100 மீட்டரில் பார்த்திங்கன்னா சாய்பாபா சிலை ஒன்று இருக்கும். அதன் பிறகு அது பேக் சைடில் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோட்டோவும் சாய்பாபா ஃபோட்டோவும் இருக்கும். அவர் தான் வந்து பூண்டி மகானுக்கு அவருக்கும் தொண்டு செஞ்சவர். அதனால் அவருக்கும் அங்கே ஜீவசமாதி ஷீரடியில் அவர் ஒருத்தராச்சுங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மங்களத்துலேயும் சொல்லிட்டேன். அதுமாதிரி விசிறி சாமியும் வந்து பூண்டி மகானுக்கு தொண்டு செஞ்சவர் தான். அவரும் வடநாட்டுக்கார். அவர் இங்கிலீஷ் வாதியார். சாமிக்கிட்ட வந்து தெற்கு சைடு அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து நடந்து வர்றார். சாமிக்கிட்ட வந்து அந்த எதிர்க்கு மடம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ சாமிக்கிட்ட வந்து இங்கே கொஞ்ச நாள் தங்கு பண்ணுறாங்க, எதிர்க்கு தங்க வைக்கிறாங்க. அப்படி தங்க வைக்க சொல்ல 1 வாரம் கழித்து பூண்டி மகான் கூப்பிட்றார். கூட மாட அவனை தொண்டுக்கு வச்சுப்பான்னு சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்ட சொல்கிறார். ஒரு 6 மாத காலம் தொண்டு செய்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாமி என்ன பண்ணுறாரு, நீ தெற்க பக்கம் போ, உனக்கு எல்லாமே அமையும். என்ன அமைப்புனா அவர் அதையும் சொல்லிடுறாரு. திருவண்ணாமலையில் வந்து மலை சுற்றுற வழியில் உனக்கு மாட்டுக்கோட்டாக இருக்கும், புளியா மரம் இருக்கும், அங்கே போய் நீ வந்து உனக்கு எல்லா அமைப்பும் அமைன்றாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே போகிறாரு. அதன் பிறகு தான் திருவோட்டத்துக்குன்னு திருவண்ணாமலை ஃபுல்லாக வலம் வராரு. வலம் வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா அவருக்கு மோட்சங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் மகான் ஒரு முழுமை அடைகிறாரு. அப்புறம் தான் 2003 என்னவோ அவருக்கு ஜீவசமாதி. இந்த மாதிரி ஐயா கூட தொண்டு செஞ்சவங்க அனைத்து பேருக்குமே ஜீவசமாதி கொடுத்துருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, நாங்கள் சொன்னவங்க மொத்த பேரும் ஜீவசமாதி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் நீங்கள் போய் பூண்டி மகானை பற்றி நீங்கள் விசாரித்தா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் பூ, பழம், ஸ்நாக்ஸு, பழம், அந்த காசுலாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாடான்னு சொல்லிட்டு தூக்கி கரைச்சிடுவார். அப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பணத்தை எதுவும் பண்ண முடியாது, ஓரமாக தான் போட முடியும். இந்த ஆப்பிள், திராட்சை, சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கிட்டு வராங்களே, அந்த பழம்லாம் தூக்கி போட்டாங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்க, இந்த மாதம் நவம்பர் மாதம், பிப்ரவரி, மார்ச் மாதம்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி இருக்குமா, லைட்டாக இதுவாக இருக்கும், உள்ளே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பழம்லாம் என்னன்னு சொல்லுவாரோ அதெல்லாம் கர்மா. அவன் கர்மா, அவன் அங்கே போய் சுற்றிட்டு வந்தான், அங்கே போய் சுற்றிட்டு வந்தான், அதனுடைய கர்மாவை என்கிட்ட எடுத்துன்னு வந்து தள்ளுறாங்க. அவன் மட்டும் கிடையாது, அவங்க தாத்தா, அவங்க முன்னோர்கள் செஞ்ச கர்மாலாம் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி தான்ப்பா சேரும், நீங்கள் தொடாதீங்க, அதை சாப்பிட்டா உங்களுக்கு பிடிச்சிக்குமான்றாரு. அதெல்லாம் எடுத்து போய் அந்த இடத்தையும் காமிக்கிறேன். அது பின்னாடி போடுறாங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்போ 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குமா, அப்போ 6வது மாதம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு உங்கள் கேள்வி இருக்கலாம். ஆனால் 5 மாதம் பொறுத்து 5 to 6வது மாதத்தில் கரெக்டாக ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பழத்துக்கு மேலே ஆப்பிள், திராட்சை, இல்லை வந்து நீங்கள் பலாப்பழமே வச்சாலும் சரி ஒரே ப்ராசஸ் தான். அங்கே எல்லாமே ஒன்று தான். ஈ முக்காது, எரி முக்காது, இல்லை வெள்ளை மாதிரி அந்த தேங்கி போகிறதுலாம் போகாது. எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும். 5வது மாதம் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக வச்சுட்டு எடுக்காமல் விட்டிங்கன்னா மேலே வெள்ளை பூத்து கருப்பாகி உள்ளே ஃபுல்லாக போங்காயிடும். அதே ப்ராசஸ் தான். அந்த பழத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணார், 17 வருஷம் பொத்து பார்த்து நம்ம செங்கல் சூளை எப்படி எரியும் அந்த மாதிரி தணல் மாதிரி எரிஞ்சு உள்ளே ஃபுல்லாக சாம்பல் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் பெரிய கதவு இருந்தது. அதுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இல்லை வந்து புகை படிக்கிறதோ எதுவுமே கிடையாது. நார்மலாக வந்து எப்படி இருக்கோ இந்த இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்பயே இருந்தது அன்றைக்கி நிலைமைக்கு. அது மாதிரி சாமி நான் வந்து பாஸ் ஆகிடுவேனா, பசங்க வந்து எல்லா ஸ்கூல் பசங்களும் வருவாங்க, பாஸ் ஆகிடுவேனா ஃபெயில் ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சாமி வந்து பாஸுன்னு சொல்லுவார். இல்லைப்பா அதாவது புத்தகத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னுவார். அப்போ புத்தகத்தை பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய புக்கை நீ எடுத்து வச்சுக்கோ, நீ இன்னும் அந்த சப்ஜெக்டில் நீ ஒரு சில சப்ஜெக்டில் அது அவங்களுக்கு புரியும். அது சொல்ல அந்த புக்கை எடுத்து வச்சுக்கினாங்கன்னா அந்த புக்கு பார்த்திங்கன்னா அப்போ நீ அரியர் வைக்க போகிற, அதை நீ திருப்பணியும் படிக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னுவார். இங்கே பூண்டியில்
நடராஜன் சொல்லிட்டு கிளர்க்காக இருந்தார். எங்கே அந்த பாய்ஸ் ஸ்கூலில் அதான் ஸ்கூலில் வந்து கிளர்க்காக இருந்தார். அவர் வந்து சாமிக்கிட்ட வந்து போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் ஆசைப்பட்டு வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் சாமி, எனக்கு வாங்கி கொடுங்கன்றாரு. அப்போது சொல்ல அப்போ என்ன சொல்கிறாரு, சரி நீ போடா உனக்கு லெட்ரு வருன்றாரு. சொல்லி 3வது மாதத்தில் வீட்டுக்கு லெட்ரு வருது. என்ன வருது, இன்டர்வியூ கார்டு லெட்ரு வருது. அந்த கார்டை எடுத்துன்னு வந்து பார்க்குறாரு. எங்கே எடுத்துன்னு வராரு, பூண்டிசாமிக்கிட்ட எடுத்துன்னு வராரு. எடுத்துன்னு வந்து காமிக்கிறாரு. காமிச்சோன்னே என்னன்றார், நீ போப்பா அப்படின்றாரு. இவருக்கு பயம். என்ன பயம், நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் அப்படின்ற ஒரு பயம். எடுத்துமே கொடுத்தோடனே நீ போப்பா நான் வரேன்றாரு. இவர் அந்த பதட்டத்தோடு எடுத்துன்னு அந்த இன்டர்வியூ கார்டு எடுத்துன்னு போய் திருநாளை போயிட்டு வராரு. போயிட்டு வர சொல்ல கேட்குறாரு, சாமி என்ன சாமி நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறாராம். கேட்ட கேள்வியெல்லாம் இவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ என்ன ஒரு இதுன்னா, அங்கே இன்டர்வியூ எடுத்ததே நான் தாண்டான்றார். புரியுதுங்களா? இவர் வந்து ஏன் சாமி நீங்கள் வரேன்னு தானே சொன்னீங்க, வரல, எனக்கு பயமாகி எதோ நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ சொல்கிறார் சாமி, நீ ஆசைப்பட்டதுனால இன்டர்வியூ எடுக்க நானே அந்த உருவத்தில் வந்தேனான்னு சொல்லிட்டு புண்ணிமகான் சொல்கிறாரு. அவர் வேலை கிடச்சி அவர் ரிட்டையர் ஆகி அவங்க பசங்க வந்து பால் பூத்தில் வேலை செய்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தண்டராம்பட்டு சைடுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேர பசங்க இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அதே மாதிரி சாமிக்கிட்ட வந்து ஜாதகம் கூட கற்றுக்கின்னு போயிருக்காங்க. பங்கார் சாமியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பூண்டி தான் வரும். அவர் வந்து சாமிக்கிட்ட வந்து போகிறாரு. அவருக்கு வந்து ஜாதகம் பூண்டி சாமி சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இது பண்ணுவார். ஜாதகம் வந்து சொல்லி கொடுத்தோடனே அவருக்கு வந்து நிறைய பேருக்கு சொல்லி நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. சாமியை பற்றி சொல்லணும்னா இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். வரவங்களுக்குலாம் வந்து அதாவது எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃபேமிலி அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இல்லை கோர்ட்டு கேஸு, இல்லை வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சாமிக்கிட்ட நீங்கள் வந்து போனால் போதும். அவரோட விபூதியை வந்து நீங்கள் கொடுப்பாரு. அதே உடம்பில் எந்தெந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல தடவுனா சரியாயிடும். அது மாதிரி எண்ணற்ற நோய்கள் உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து ஆந்திராவிலேருந்து வராரு. அப்போவே ஆந்திரா மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வருவாங்க. ஆந்திராவிலேருந்து அவர் டாக்டர் வர சொல்ல அவருக்கே புற்றுநோய் இருந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அது அவருக்கு தெரியாது. ஏம்பா இரும்பு சொல்ல லைட்டாக ரத்தம் வருதாப்பா, நீயே சிகிச்சை பண்ணின்னு இருக்கியாப்பா என்னன்னு தெரியாமல். ஆமாம் சாமி, அதை செக் பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னால் முடியல சாமி, எனக்கு பயமாக இருக்குது, குழந்தை குட்டிலாம் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சாமி அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த விபூதியை எடுத்துகிட்டு போயிட்டு தினைக்கும் ஒரு சிட்டிக்கு போட்டு வெறும் பச்சை தண்ணியில் குடிடான்றார். சரி சாமின்னு எடுத்து போய் குடிக்கிறாரு. தானாக இரும்பலும் குறைஞ்ச போச்சு. அந்த வயிற்றில் இருந்து வர அந்த ரத்தம் பார்த்திங்களா, அதுவும் நின்று போச்சு. அப்போ சாமி அடுத்த பயணம் வராரு. எப்போது ஒரு 4-5 மாதம் கழித்து வராரு. அவருக்கு பார்த்தா நெஞ்சில் கட்டிக்குதான். என்னதுன்னு கேட்டால், சாமி இது வந்து சாமி இந்த கட்டி எப்போ சாமி வந்துச்சு, நான் உங்களை நல்லா பார்த்தேன், எப்படி சாமி வந்துச்சு அப்படின்னாரா. ஒருத்தன் குழந்தை பிறந்துச்சு, நான் குழந்தைய பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறான், அவனுக்கு நோய் வந்துடுச்சு, அந்த நோயை நான் வாங்கிக்கணும்பா அதனாலப்பா அப்படின்ட்டாரான். அப்போ தான் அவருக்கு புரியுதான், சாமி என்னுடைய கேன்சரை நீங்கள் தான் ஏற்றுக்கினீங்க பழகுது, இது எனக்கு தெரியாது சாமின்னு அப்படியே காலில் விழுந்து கும்பிட்டு ஓன்னு அழுகுறாராம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். திடீர்னு பார்த்தா காலில் வந்து புத்து, எறும்பு புத்து பார்த்தீங்களா, எறும்பு புத்து வந்து புழு அதெல்லாம் மேயுமா, இங்கேருந்து அந்த சைடு போவோம். ஆமாம், அவர் காலில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நேராக உட்காந்தும்போது பார்த்தீங்கன்னா காலில் வந்து புழுலாம் மேயுமா. அது என்ன சாமி, அது டாக்டருக்கு அப்போ அந்த டாக்டர் கேட்டிருக்காரு, சாமி இந்த அடுத்த பயணம் இந்த புழுலாம் க்யூர் பண்ணிடணும் சாமி, இல்லைனா எலும்பை சாப்பிட்டுக்கினே போயிடும் அப்படின்றாராம். அதுக்கு சாமி சொல்கிறாராம், அம்மா அதுவும் ஒரு ஜீவராசி தானேப்பா, அது விட்டால் எங்கேப்பா போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். அப்புறமா என்ன பண்ணுறாராம், விட்டுடுறாராம். அதே டாக்டர் அடுத்த பயணம் வராராம், சாதாரணமாக இருக்கான். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். உங்களுடைய நோயை அவர் ஏற்றுப்பார். உங்களுடைய கிரக பலன் சரியில்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்தால் சரியாயிடும். ஆண் குழந்தை வேணும் சாமி, பெண் குழந்தை வேணும் சாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்தால் சரியாயிடும். அப்போது வந்து ஒரு அம்மா குழந்தை இல்லாமல் வராங்க, நீ காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போமான்றாங்க. காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போனவுடனே அவங்க க்யூவில் நிற்கிறவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க,
எப்படி அப்போ எப்படி ஃபோனா இல்லை வந்து எதனா சிம்டம் ஆள் சொல்லி அனுப்புகிறாங்களே, எதுவும் கிடையாது. அப்போ அந்த அம்மா க்யூவில் நிற்க சொல்ல பூண்டி மகான் அம்சவர் யாருமான்னு காஞ்சி மகா பெரியவர் கேட்குறாரு. கையை தூக்குறாங்க, வாமான்றாரு. திரைய வெளிக்க வயிற்றுல ஏதோ மந்திரம் படிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, பூண்டி மகான் வந்து டிரான்ஸ்ஃபாரம் மாதிரி அதில் சுவிட்சு போட்டால் எரியிற பல்புமா நாங்கள், அவர்கிட்ட சொல்லுமா உனக்கு குழந்த பிறக்கும், ஆண் குழந்த இந்த வருஷம் இல்லாமல் வர வருஷத்தில் நீ ஆண் குழந்தையோட போய் பாருமான்றாரு. இந்த மாதிரி ஐயா கிட்ட வந்து நீங்கள் மனசார நீங்கள் வேணுனீங்கன்னா போதும், எல்லாமே நடக்கும்.